பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் உள் அடங்கிய பகவான் கிருஷ்ணனின் திருவாய் மொழியாக மலர்ந்த பகவத்கீதை என்கின்ற உயர்ந்த கிரந்தம் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்வதாக நம்மை போன்ற பாமர மக்களுக்கு கூறப்பட்டதே பகவத்கீதை. இதில் 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள் உள்ளன. இதில் முதல் அத்தியாயமாக அர்ஜுன விஷாத யோகம். போர்க்களத்தில் தன் எதிரில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அவனுடைய உறவினர்கள், பந்து பாந்தவர்கள், அண்ணன் தம்பிகள், தன்னை எடுத்து வளர்த்தவர்கள். இப்படி இவர்களையெல்லாம் கொன்று அதன் மூலம் கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தினால் என்ன சுகம் கிடைக்கும்? நிச்சயமாக நான் போர் புரிய மாட்டேன். இவர்களெல்லாம் இறந்தால் அதற்கு பிறகு பாருங்க, போர் வீரர்கள் எத்தனையோ பேர் இறக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் என்ன ஆவது? எவ்வளவு பாவம் என்னை வந்து சேரும்? அதற்கு மேல் அவருடைய வாழ்க்கையில் எப்படி தர்மத்தை கடைபிடிப்பார்கள்? அதர்ம வழியில் செல்வதால் குலநாசமடையும். இப்படி பலவிதமான விஷயங்களை யோசித்து யோசித்து குழப்பி கைகள் நடுங்க, உடல் முழுதும் வியர்க்க, கையிலிருந்து காண்டீபம் நழுவ அதிலே அந்த ரதத்திலே அமர்ந்து விட்டான் அர்ஜுனன். அதாவது குழப்பம்னா சாமானிய குழப்பம் அல்ல. இதற்கு முன்னால் கௌரவர் பக்கம் எதிர்த்து ஏதாவது போர் செய்திருக்கிறான்னா செய்திருக்கிறான். இந்த குழப்பம் சஞ்சலமெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். திடீரென அவன் மனதில் பலவிதமான கேள்விகள். அந்த நேரத்தில் ஏன் வருகிறது, இதெல்லாம் வருமா, அந்த கேள்வி அல்ல, வந்து விட்டதே. இப்போ அவனை தேற்ற வேண்டும். இப்போ இவன் அம்பு விடுவதால் இவர்களெல்லாம் சாகிறார்களா? போரினுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது? அர்ஜுனன் வெல்வானா இல்லை தோற்று போவானா? எதுவுமே தெரியாது. ஆரம்ப நிலையிலே நான் அம்பு விட்டால் இவர்களெல்லாம் இறந்து விடுவார்கள் அப்படின்னு இவனாகவே நினைத்து கொண்டிருக்கிறான். ஒன்று. இரண்டாவது, போரில் வென்றுவிட்டால் தன்னுடைய ஆனந்தத்தை யாரோடு பகிர்வது? அப்பவும் தன்னுடைய சந்தோஷம் ரொம்ப மிகுதியாக இருக்கிறது. இந்த உறவினர்கள்லாம் போனாங்களேன்னு வருத்தம் அப்படின்னா இல்லை, எனக்கு இவர்கள் இல்லையே, நான் இந்த வெற்றியை யாரிடம் கொண்டாடுவது என்கின்ற ஒரு சிறிய அகங்காரம் அவனுடைய மனதில், வார்த்தையில், சிந்தனையில் இருந்தது என்பதே உண்மை. இப்போ முதல் அத்தியாயம் முழுக்க குருக்ஷேத்திரத்தில் எப்படி படைகளை நிறுத்தப்பட்டிருந்தது, அந்த இரு சேனைக்கு நடுவில் பகவான் கிருஷ்ணன் ரதத்தை நிறுத்த அர்ஜுனனின் மனதில் எழுந்த அந்த சந்தேகங்களை விவரிப்பதாக அர்ஜுன விஷாத யோகமானது நிறைவானது. அதில் சுமார் 46 ஸ்லோகங்களை நாம் கண்டோம். இப்போ இரண்டாவது அத்தியாயமாக நமக்கு சொல்வது என்ன அப்படின்னா, இதைய சாங்கிய யோகம் அல்லது கர்மயோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சாங்கிய யோகம். இதில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு என்ன கூறினார்? முதல்ல, இந்த உலகத்தில் நாம் பிறந்துள்ள இந்த மனித பிறவியானது எளிதில் கிடைத்து விடுவதில்லை. இதை பெரியவர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, ஏசு காயங்கள ಕಳೆದು 84 ಲಕ್ಷ ಜೀವರಾಶಿಯನ್ನು ದಾಟಿ ಬಂದ ಈ ಶರೀರ 84 லட்சம் விதமான பிறப்புகளை நாம் பெற்று அதில் இருந்து ஒவ்வொரு படியாக மேல் ஏறி ஏறி சாதனை செய்து அரிதினும் அரிதான ஒரு மனித பிறவி நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது.
அந்த சாதனை எல்லாம் நமக்கு மறந்துடுது. புல்லாக, பூண்டாக, பூச்சியாக, மரமாக, விலங்காக, இப்படி பல பிறவிகளில் நாம் பிறந்து இறந்து இந்த சுழற்சிக்கு உள் அகப்பட்டு இப்பொழுது இறைவனை அடையக்கூடிய அந்த சாதனா மார்க்கமாக இந்த தேகத்தை கொடுத்து இதன் மூலமாக நீ என்னை வந்து அடையலாம் என்பதற்காகவே நமக்கு பிறவி ஏற்பட்டு இருக்கிறது. சரி, இந்த பிறவியை எப்படி அவனை அடைவதற்கு உபயோகப்படுத்த வேண்டும் சார்? அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அதுதான் பகவத்கீதை. பிரளய காலத்திலே அனைத்து ஜீவர்களும் பகவானுடைய உதரத்தில் இருந்தவர்கள். அவர்களெல்லாம் பாவ புண்ணியத்தின்படி அங்கங்கே பிறவிகளை எடுத்திருக்கிறார்கள். நம்மளுடைய நிஜமான தாயும் தந்தையுமாக இருப்பவன் சாக்ஷாத் பகவான். அவனிடமிருந்து வந்தோம் மற்றும் அவனிடம் போய் சேர்வதற்கு உண்டான மார்க்கம் எது, வழி எது அப்படின்னா அதுவே பகவத்கீதை. இப்போ இந்த பயணம் நாம் எப்படி இறைவனை போய் சேர்வது, அந்த சேர வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை தரமானது எப்படி இருக்கும், நாம் எதையெல்லாம் இந்த மனித பிறவியில் செய்ய வேண்டும், அதாவது டூஸ் டோன்ட்ஸ், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இப்போ இதெல்லாம் யார் சொல்லித் தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவா அப்பாவா? அப்படி அல்ல. இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும் பொழுது எத்தனையோ அறிஞர் பெருமக்கள், ரிஷி முனிகள் எவ்வளவோ கிரந்தங்களை நமக்கு 18 புராணங்கள் என்று சொல்கிறார்கள். மகாபாரதம், ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், இப்படி அந்த கிரந்தங்களினுடைய நோக்கம் என்னன்னா, மறுபடியும் இந்த ஜீவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து உயர்ந்து இறைவனை நோக்கிய பயணத்தை தொடர வேண்டும் என்பதே இவர்களுடைய நோக்கம். ஒரு பக்கம் பகவான் யார், அவனுடைய மகிமை என்ன, அவனுடைய நாமம் என்ன, அவனுடைய கிரியை என்ன, அவனுடைய ரூபம் என்ன என்று விளக்குவதாக அமைந்துள்ளது. அப்போ நாம செல்லக்கூடிய வழி எதுன்னா இதுதான். ஆனா நாம் மாற்று வழியில் இதுதான் நிரந்தரம் என்று நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வெறும் வாழைப்பழ தோலை மட்டும் மென்றுவிட்டு இதுதான் நிஜமான வாழைப்பழம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலக மாயையே சுகம் என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். அது என்றுமே நிரந்தர சுகமானது அல்ல. எதையெல்லாம் சுகம் என்று நீங்கள் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அது என்றும் உங்களுடன் வருவதல்ல. அப்ப என்றுமே ஆனந்தத்தை கொடுக்க வல்ல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரந்தத்துக்குள் பிரவேசம் பகவானே தன்னுடைய திருவாயிலிருந்து சில வார்த்தைகளை கூறியிருக்கிறான் என்றால், எதையோ இந்த உலகத்தில் பொருட்களை சேர்ப்பதற்காக படித்து நாம் மிகப்பெரிய படிப்பாளி என்பதனை நிரூபிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நன்றாக வாழலாம். தம்முடைய வாழ்க்கை நிலை இன்னும் என்ன சொல்லுது, நிறைய சுகங்களை அனுபவிக்கலாம். சரி, ஆனால் அது தேகத்துக்கு சுகம் என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். உள்ளே ஆத்மா என்று ஒருவன் இருக்கிறான், அதற்குள் இறைவன் ஒன்று இருக்கிறான் அப்படின்னு வெளி பிரவேசம் நமக்கு நிறைய ஏற்படுகிறது. என் வீடு இந்த நிறத்தில் இருக்க வேண்டும், இந்த வாகனத்தில் செல்ல வேண்டும், இப்படியெல்லாம் நான் என் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று வெளிப்பார்வையில் இருக்கக்கூடிய உலகத்தை எப்படி அணுவாக அனுபவிப்பது என்பதில் நிறைய யோசிக்கிறான். சரி, ஆனால் உள்முக பிரயாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. உங்களுடைய உடம்பிற்குள் எத்தனை விதமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வேலைகள் யாரால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய இந்திரியங்கள் தானாக இயங்க விடுகின்றதா? அப்படி என்றால் எல்லாருக்கும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமே அப்படின்னு பார்த்தா சிலருக்கு கண் தெரிவதில்லை. தேக ஹீனங்கள், அங்க ஹீனங்கள் சிலருக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு நாள் எந்த விதமான இந்திரியங்களும் செயல்படாமல் போய் அவனுடைய மூச்சு காற்றினை விட்டிருக்கிறான். அப்போ இது எல்லாம் என்னால் நடந்தது என்றால் அவன் சாதாரணமாக எழுந்து நடக்க வேண்டுமே. ஏதோ ஒரு சக்தி நம் உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் அறிய வேண்டும் இல்லையா? அவன் யார்,
என்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரிய வேண்டுமானால் நிச்சயமாக இந்த மாதிரி கிரந்தங்களுள் நீங்கள் பிரவேசிக்கவே வேண்டும். அப்போ அந்த பிரயாணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக ஒரு தாய் குழந்தைக்கு சொல்வது போல, ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய மாணவனுக்கு சொல்வது போல கீதாச்சாரியன் ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார். நான் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் என்னன்னா, ஒரு பாடமோ ஏதோ ஒரு படிப்போ படித்தால் அதை வைத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான பொருள் ஈட்டலாம், இதுதான் நம்மளுடைய எண்ணம் இருக்கின்றது. அதில் வெற்றி பெற்றால் அதில் ஒரு சந்தோஷம். அதனால் என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கையில் சுகபோகம் பொருள் ஈட்டுவதற்கு அந்த பாடங்கள் உங்களுக்கு உபயோகப்படலாம், சரி. ஆனால் அதற்கு மேல் ஒரு பாடம் இருக்கிறது என்பதை முதலில் நம்புங்கள். அதற்கு உண்டான நேரத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை சுழற்சி, பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியில் வந்து இந்த சாதனை எதுவும் இல்லாமல் தன்னுடைய நிலையிலிருந்து கீழ் இறங்கி மீண்டும் இந்த பரமபதம் என்று சொல்வார்களே, அந்த பாம்பில் கடிப்பட்டு இறங்கி இறங்கி மேலும் ஏணியில் ஏறி இந்த மாதிரி இந்த சுழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து மீளவே முடியாது. அப்போ நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்க வேண்டும், அவனிடம் நான் சரணாகதி ஆக வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய மனம், அதனுடைய சிந்தனை, அதனுடைய யோகம் என்றால் வழிமுறைகள், இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அறிவுறுத்துகிறான் கீதாச்சாரியர். அப்போ இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். காலை முதல் இரவு வரை ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டே இருக்கிறாள். நம்மளுடைய கர்மங்கள், செயல்கள் என்று சொல்ல ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கும், சரிங்களா? டிவி பார்க்கணும், சும்மா வெறுமனே நடக்கணுமா, சமைக்கணுமா, ஸ்கூலுக்கு போகணுமா, ஒரு செயல் ஒரு மனிதனால் அவரவர் வயதிற்கு ஏற்றது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதையே கர்மம் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா இல்லை. கிருஷ்ணன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முதலில் நீ செய்கின்ற அனைத்து வேலைகளையும் பகவான் கிருஷ்ணன் என் உள் இருந்து இதனை இயக்குகிறான் என்பதை முதலில் நம்பு. இந்த காரியமெல்லாம் உன்னால் நடைபெற்றதா என்று ரொம்ப ஆழமாக நீங்கள் யோசித்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை என்கின்ற உண்மை உனக்கு அறியவர். இப்போ நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பலவிதமான முக்கியமான ஆர்கான்ஸ், உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகளில் சிலருக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன் கேளுங்கோ. ஒரு ஆர்கான் எப்பவுமே நீரிலேயே இருக்க வேண்டும். அந்த நீரினுடைய தன்மை அளவு அதிகம் அல்லது குறைவாகி விட்டால் அந்த ஆர்கான் இயங்காது. சரி, அந்த நீர் அதனுடைய அளவை யார் சரி பார்ப்பது அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்கான் என்ன என்பதை சொல்கிறேன். கண்கள். கண்ணில் தண்ணி இயற்கையாக இருக்கு. அளவுக்கு அதிகமான வாட்டரி ஐஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணில் இருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அந்த வாட்டர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும்போது தான் இந்த உலகத்தை நம்மால் பார்க்க முடியும். யாராவது ஒருவர் தினசரி காலையில் எழுந்து அந்த கண்களினுடைய நீரினுடைய அளவு இவ்வளவு குறைந்து இருக்கிறது, உடனே தண்ணி எடுத்து ஊத்துறது, இந்த வேலைகள் யாராவது செய்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை. இயற்கையாகவே அந்த நீரினுடைய அளவை தானாக சரி செய்து கொண்டு அந்த இந்திரியங்களை ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டு இருக்கிறது. இதுதானே உண்மை. அந்த சக்திக்கு பேரே வேண்டாம், இருக்கட்டும். ஏதோ ஒன்று நமக்கு உதவிகரமாக நம்மளுடைய இயந்திரங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறதே, அதற்கு ஒரு நன்றி பாராட்ட வேண்டாமா? சரி, நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், அதில் சரியாக 20% உண்டான சக்திதனை தனியாக எடுத்து உடல் பாகத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த மூட்டு பகுதி என்று சொல்வார்களே, ஜாயின்ட்ஸ்,
அதில் மஜ்ஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. இப்போது கதவே ரொம்ப நாள் நீங்கள் திறந்து மூடி பண்ணிட்டு இருந்தால் இனம் புரியாத ஒரு சப்தம் வந்து கொண்டு இருக்கு. அப்போ சப்தம் வராமல் இருக்க என்ன பண்ணணும்னா ஒரு லூப்ரிகண்ட் கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டால் அந்த சத்தம் குறையும் இல்லையா? சரி, உங்களுடைய கை கால்கள் ஆச்சுங்களா, எங்கெல்லாம் ஒரு இடம் இன்னொரு இடத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் மஜ்ஜை என்கின்ற ஒன்று சுலபமாக கைகளையும் கால்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கிரீஸ் அதை யார் உள் சென்று இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் சாப்பிடும் பொருளில் இருக்கக்கூடிய சக்தியில் 20% எடுத்து அதை மஜ்ஜையாக்கி எங்கெல்லாம் இணைப்புகள் இருக்கிறதோ அந்த இணைப்புக்குள் பாருங்க, இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அங்கங்கு இந்த மஜ்ஜையானது நமக்கு இருந்து கொண்டு ஃப்ரீயாக கை கால்களை இயக்க நம்மளால் முடிகிறது. அப்படின்னா இதை என்னுள் இருந்து செய்து கொண்டிருப்பவன் யார்? சரி, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை பகவான் கிருஷ்ணன் நம்மிடம் கேட்கிறார். இவை அனைத்தும் என்னால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை நீ அறிவதற்காக இதை கூறிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் 2வது அத்தியாயம் என்ன சொல்கிறது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.